தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு திசையை நோக்கி தங்களின் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் சூழலில் தேர்தல் களத்தில் அமைத்த மெகா கூட்டணிகளெல்லாம் தற்போது சிதைந்து போயிருக்கும் 2 திராவிட கட்சிகளின் நிலைப்பாடுகளின் மத்தியில் தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்திருக்கும் பணியை துவங்கியிருக்கிறார் தாவேகா கட்சியின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜோசப் விஜய். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியின் மூலமாக தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்த கூட்டணிகளாக என்டிஏ கூட்டணி ஒருபுறமும் ஒருபுறம் திமுகவின் வலுவான கூட்டணியும் தேர்தல் களத்தை சந்தித்தது. ஆனாலும் கூட 2 கூட்டணிகளும் மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியில் பெற முடியாத நிலை ஏற்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இருந்தும் பலரும் வெளியேறியதும் அதேபோல் அதிமுக கூட்டணியிலிருந்து பலரும் வெளியேறிய கதையும் வேறு விதமான கோணங்களில் அரங்கேறிய நிலையில் தற்போது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க தயார் செய்திருக்கும் தாவேகா தலைவர் விஜயின் அணுகுமுறையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் முதல் கட்ட தலைவர்களுடனான சந்திப்பிலும் சில முக்கிய முடிவுகளும் ஆலோசனைகளும் ஏற்பட்ட நிலையில் விஜய் தலைமையிலான அந்த கூட்டணியில் யார் ஒருங்கிணைப்பாளராக நியமிப்பதும் அந்த கூட்டணிக்கு என்ன பெயர் வைப்பதும் என்பதான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகா பக்கம் தாவிவிட்ட நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவைகளும் தாவேகாவுக்கு தங்கள் ஆதரவைகளை தெரிவித்திருக்கிறது. தாவேகா தலைமையிலான கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த கூட்டத்தில் அந்த கூட்டணிக்கு என்ன பெயர் வைக்கலாம், யார் ஒருங்கிணைப்பாளர் என்பதை குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. இதில் ஒருங்கிணைப்பாளர் பெயருக்கு மதிமுகவின் பொதுச் செயலாளரான வைகோவின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட போதும் கூட அதை ஏற்பதற்கு சில தலைவர்களுக்கு மனமில்லாத சூழல் உருவானது. அதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவரின் பெயரும் இந்த ஆலோசனையில் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் கூட அந்த பெயரை வைப்பதிலும் தற்போது இந்த இரு கட்சி தலைவர்களிடையே கருத்து மோதலாக சில விமர்சனங்களும் அரங்கேறி வரும் சூழலில் காங்கிரஸை சார்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய நிதியமைச்சரான ப. சிதம்பரத்தின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் கடந்த கால உறவுகளை நினைத்து பார்த்து தற்போது ப. சிதம்பரத்தின் பெயரை வைப்பதற்கான சில தடைகள் இருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. திமுகவுடனான கூட்டணியில் விட்டு காங்கிரஸ் வெளியேறுவதற்கு தயாராக இருந்தபொழுது அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக தேர்தலை சந்தித்த பொழுது திமுகவுக்கு காங்கிரஸை மீண்டும் கொண்டு சென்று கூட்டணியை உறுதிப்படுத்திய பங்காற்றிய பங்கில் பெரும் பங்கு வகித்தவர் ப. சிதம்பரம். எனவே அந்த பழைய நினைவுகளை மனதில் கொண்டிருக்கும் தாவேகா தற்போது காங்கிரஸ் தங்களுக்கு ஆதரவு நிலை கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் ப. சிதம்பரம் போன்றவரை இந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக தலைமை வகிப்பதற்கு சரியாக இருக்காது என்பதான நிலையிலும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே அதிருப்தி நிலவியோடுதான் ப. சிதம்பரத்தை அணுகுகிறார்கள் என்பதான கருத்துகளும் உலா வருகிறது. இந்த நிலையில் கூட்டணி தலைவராக உள்ள விஜய் எந்த கட்சியினரின் மனம் சங்கடப்படாமல் இருக்க ஒரு புதிய யோசனை ஒன்றை மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைக்கும் மதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் அந்த வாய்ப்பை வழங்காமல் IUML என்று தன்னுடைய நிலைப்பாட்டில் கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களில் ஒருவரும் மூத்த அரசியல் தலைவருமாய் விளங்குகிற சிறுபான்மை மக்களின் ஆதரவுகளை பெற்று இருக்கக்கூடிய சிறுபான்மையின் பாதுகாவலராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் காதர் மைதீன் போன்ற ஒருவரை இந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கலாம் எனவும் சில ஆலோசனைகள் மேலோங்கி நிற்கிறது. மூத்த அரசியல் தலைவராக விளங்கும் காதர் மொய்தீனை இந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக வைப்பதன் மூலமாக சிறுபான்மை மக்களின் ஆதரவு நிலைப்பாட்டில் முதலமைச்சர் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதான ஒரு நிலைப்பாட்டை பதிவு செய்வதற்கும் அது வலு சேர்க்கும் என்பதான நிலையில் தாவேகா தலைமையிலான இந்த கூட்டணியின் பெயர் மற்றும் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர்கள் யார் என்பதை அதிகாரப்பூர்வமான அறிவிக்கும் பணிகளில் தற்போது வேகம் காட்டி வரும் நிலையில் விரைவில் இதற்கான கூட்டம் அடுத்த கட்டமாக நகரப்படுகிறது. ஏற்கனவே மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் சில ஆலோசனைகளை மேற்கொண்ட நிலையிலும் கூட அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்க வேண்டிய இந்த சூழலில் தற்போது வலுவான கூட்டணியை அமைத்து அதற்கு மக்கள் மத்தியில் ஈர்க்கும் வகையில் ஒரு நல்ல பெயர் ஒன்றை வைக்கவும் அதுவும் அந்த சமூக நோக்கத்தோடு கொண்ட பெயராக இருக்க வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் சில முடிவுகளையும் பெயர்களையும் ஆலோசித்து வருகிறார்கள். எனவே முதலமைச்சர் விஜய் தலைமையில் உருவாகும் புதிய கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்வதும் பெயர் வைப்பதற்கான வேலைகளை முடிவு செய்திருக்கும் நிலையில் எந்த நேரத்திலும் இதற்கான அறிவிப்புகளும் அதற்கான கூட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளும் விரைவில் அரங்கேறும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது.